தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இது ஒரு கவர் வெர்ஷன் மாதிரி 4 லாங்குவேஜ் சேர்த்த மாதிரி உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியுமா? ಫೋಟೋ ನೀ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೋ ಬೇಕಾದಷ್ಟು ನೋಡಿಕೋ ಕಣ್ಣಿಗೆ ಹಬ್ಬ ಮಾಡಿಕೋ ಬೇಡ ಅನ್ನಲ್ಲ ಕಣ್ಣಿ ಫೇಸಲು ಗೀಸಲು ಮಾರ್ಫಿಂಗ್ ಸೇಸಿ ಪಿಚಿ ಪಿಚಿ ವೇಷಾಲೆ ಸಾರು ತಪ್ಪಡು ಮಾರುಂಗಿ ಥಪ್ಪಡು ಮಾರುಂಗಿ ಥಪ್ಪ ಥಪ್ಪ ಥಪ್ಪಡು ಮಾರುಂಗಿ ಸಪ್ಪನರೆ ರಾಜ ಸಪ್ಪನರೆ வேண்ட ಸಪ್ಪ ಸಪ್ಪ ಸಪ್ಪನರೆ வேண்ட. என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே. லே 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 பார்த்து வளைச்ச தேக்கு ஓம்பட்ட உடம்பு சோக்கு என்ன குத்தும் குறும்பு மூக்கு. திக்குறனே உன்னை கண்டு விக்குறனே செட்டையில சிக்குறனே கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறனே. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பொட்டல மிட்டாய் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா சந்தோஷ் நாராயணனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அண்ட் ஏதாவது சொல்லியிருப்பார்ல, அவர் ரொம்ப ஜாலி, உள்ள போன உடனேவே செம்ம ஜாலியா இது கிண்டல் பண்ணிட்டு அவர் சொன்னார் இந்த மாதிரி நிஜமாலே ஒரு தியேட்டருக்கு போய் சுற்றி எல்லாரும் என்னோட சாங்க்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைக் கத்த ஆரம்பிச்சாங்க என் பாட்டு வரும்போது. அதுவே ஒரு வித்தியாசமான ஃபீல். ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியாது. பூவெல்லாம் அங்கே போன உடனே பாபா பாஸ்கர் மாஸ்டர் என்னம்மா இது பாப் கட் வேற பண்ணிக்கிட்டு என் பேர் கிடையாது அது. அப்படியா? அதுவே இப்பதான் நான் நினைச்சேன் அது உங்களுடைய ஒரிஜினல் பேர்லாம் கிடையாது. ஓகே, ஒரிஜினல் சொல்வீங்களா? விகடன் வியூவர்ஸ்க்கு வீசன் எல்லோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த பக்கம் திரும்பினாலும் யூடியூப் எடுத்துக்கலாம், இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம், இந்த ஒரு குரல் கேட்காம நீங்க இருந்திருக்கவே மாட்டீங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் இவங்களோட குரல் தான் ஒலிக்குது. ஒரு அழகான பிளேபேக் சிங்கர் வித் யூனிக் வாய்ஸ். இட்ஸ் none other than சுப்லாஷினி. வெல்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கங்க்ராட்ஸ் டு யூ. நான் சொன்ன மாதிரி எல்லா பக்கத்துலயும் உங்களுடைய பாட்டு தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் அந்த ஒரு யூனிக்கான வாய்ஸ்ல உங்களுடைய அந்த பாட்டை கேட்டுட்டு அதுக்கு வைப் பண்றதே ஒரு தனி மெட்டீரியலா இருக்கு. தொடர்ந்து ட்ரெண்டிங் 4லயே இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? அன்பிலீவபிளா தான் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கும் கூட ஐ மீன் ஆப்வியஸ்லி நானா எழுதின பாடல்கள் இது 2020 வந்துட்டுருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பிளேபேக்குன்றது போன ஆகஸ்ட்ல இருந்து தானே இருந்தது. ஸோ அதனால லைக் ஒரு வருஷத்துல இவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்குமான்னு நினச்சா என்னாலே நம்ப முடியல. யா. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட குரல் லைக் ஒரு பிக் ஸ்க்ரீனில் கேட்கும்போது எப்படி இருந்தது அந்த ஒரு ஃபீல்? ஏன்னா அது நடக்குமா, இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ லைக் அப்போ எப்படி இருந்தது? ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே நான் பெருசாக நிறையா தியேட்டருக்கு போனதே இல்லை. நான் ரொம்ப சினிமா பார்த்தது இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் படம் பார்த்தா கூடவே நான் இமேஜின் பண்ணிட்டு தான் இருப்பேன். லைக் ஒரு பாட்டு வரும்போது இந்த பாட்டு நம்ம பாட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைக் அந்த ஒரு கனவுலேயே தான் இருந்தது. அது நடக்குமா நடக்கலையா அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் சும்மா அது ஜாலியாக இருக்குல்லன்னு நினச்சி பார்த்தா அந்த மாதிரி தான் சின்ன வயசுலலாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்போ நிஜமாலே ஒரு தியேட்டருக்கு போய் சுற்றி எல்லாரும் என்னோட சாங்க்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைக் கத்த ஆரம்பிச்சாங்க என் பாட்டு வரும்போது. அதுவே ஒரு வித்தியாசமான ஃபீல். ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியாது நான் தான் பாடியிருக்கேன், நான் நடுவில் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி வச்சுட்டு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது.
ஸோ நைஸ். அண்ட் பேக் டு பேக் வந்து எல்லாமே ஹிட்ஸ் ஆகிட்டே வருது. பீட் அது வந்து கோல்டன் ஸ்பேரில் ஆரம்பிச்சு அண்ட் இப்போ வந்து பொட்டல மிட்டாயின்னும் போது அண்ட் அது எப்படி வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் ஹிட் ஆகுது, என்ன பண்ணாலும் வந்து எல்லாரும் வந்து அப்படியே அழகாக ரசிக்கிறாங்க அப்படின்னும் போது அது எப்படி இருக்கு? இப்போ நம்ம பாடுறது, நம்ம பாட்டு பண்றது தான் நம்ம கையில இருக்கு. எப்படி அது வந்து வரவேற்கப்படுதுங்கிறது நம்ம கையில இல்லை. அது கன்சிடர் பண்ணி ஒரு 4-5 பாட்டு தான் பாடியிருக்கேன். ஆனா வந்து அது எல்லாமே கொஞ்சம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கேங்கும் போது லக்கியா தான் ஃபீல் ஆகுது. லைக் அது அவங்க மியூசிக் டைரக்டர்ஸ் எனக்கு கொடுத்த பாட்டுங்க அப்படி இருக்கு. ஸோ இப்போ உங்களுடைய காஸ்டியூம்க்கு வருவோம். அதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி? அம்மாவோட சாரிங்கிறீங்க. ஏன்னா உங்களை நாங்கள் வந்து மாடர்னாக பார்த்துருக்கோம். இன்ஸ்டாவில் பார்த்தாலும் அப்படியே மாடர்னாக அப்படியே ஒரு மாதிரி இருக்குங்க, வைப்பாக இருக்கும். அப்படி பார்த்தா இந்த பாட்டில் என்னங்க சேலை கட்டிருக்கீங்க, மடிசார் மாடலில் ஒரு அழகாக ஒரு கொண்டை போட்டுட்டு ஒரு பவ்யமான ஒரு குழந்தையா வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. எப்படி அது அந்த டிரான்சிஷன்? ஆக்சுவலி சாரீலாம் நிறையா கட்டுவேன். எந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டாலும் எனக்கு மெயினான ஒரு ப்ராக்டிக்கலான ரீசன் என்னன்னா, ஒரு ஜகன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா நிறைய காசு ஆகுமேன்னு சொல்லிட்டு சரி ஓகே சாரினா எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாலும் அது போட்டாலே கிராண்டாக தெரியுங்கிறதுனால நிறைய எல்லா ஈவெண்ட்டுக்குமே கிட்டத்தட்ட சாரீஸ் தான் போடுறது. லைக் இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே. மேபி அப்போல்லாம் ஒழுங்காக ஃபோட்டோஸ் யாரும் எடுக்கலையா இருக்கும், அதனால மேபி நான் அது இன்ஸ்டாகிராமில் போடாமல் இருப்பேன். ஆனால் வந்து வெரி காமன் ஃபார் மீ டு வேர் சாரீஸ் அண்ட் ஆல். லைக் அதுலேயும் எல்லாமே அம்மா கிட்ட இருந்தால் சொல்கிறது. நான் எனக்குன்னு ஒன்று வாங்கினா எங்கள் அம்மா வந்து எதுக்கு ஒரு தடவை போட்டு அதுக்கப்புறம் அதை தொடவே மாட்டேன், அதுக்குன்னு ஒரு ப்ளவுஸ் வேறையா அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா திட்டுவாங்கன்ட்டு நான் வந்துட்டு சாரியெல்லாம் அம்மா கிட்ட தான் சொல்லுவேன். அதே மாதிரி சுட்டது தான் இந்த சாரியும். இந்த நான் சும்மா லைக் ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்தால் அனுப்புங்க, ஏதாவது வீட்டில் இருக்கிற சாரீஸ் பண்ணேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது போட்டு அனுப்பிச்சோம். அவங்களும் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இதுவே அவங்களுக்கு பிடிச்சி போச்சுங்கிறதுனால அதுவே செலக்ட் ஆச்சு. எங்கள் அம்மா அதை பார்த்துட்டு நித்யா மேனன் அந்த லைக் ஸ்னிப்பெட்ஸில் போட்டிருந்த சாரியும் கிட்டத்தட்ட நம்ம சாரியும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அப்படிதான் இருக்கும். அதனாலதான் மேபி பிடிச்சிருந்துருக்கலாம் இந்த சாரின்னு சொல்லிட்டு. அது அந்த கொண்டை பூவெல்லாம் வந்துட்டு அங்க போன உடனே பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்துட்டு என்னம்மா இது பாப் கட் வேற பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூடி நல்லா லாங்கா இருந்தது கோல்டன் ஸ்பேர் போது அப்படின்ற மாதிரி அப்பயும் அவர் தானே அதோட டைரக்ஷன். ஸோ அதனால லைக் சரி ஓகே இந்த குட்டி முடிய வந்துட்டு எப்படியாவது கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டைய போட்டு பூவை சுத்தி பெருசா போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் இத்தனோண்டு போட்டு வச்சுட்டேன். நல்லா பெருசா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சு விபூதி எல்லாம் வச்சு எல்லாம் மாத்தினது வந்து அவர் தான். அண்ட் வந்து பாட்டு அங்கே ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா பாடுறது வரைக்கும் ஓகே, அண்ட் நடிக்க சொல்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்குற மாதிரின்னும் போது அந்த ஒரு ஃபேஸ் எப்படி இருந்தது? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். அதுவும் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் கேட்கும் போதே எனக்கு அந்த லைக் ஆப்வியஸ்லி அவங்க லைக் ஒரு வீடியோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் லைட்டாக கான்ஷியஸ் ஆகிருப்போம். கேமரானாலே கொஞ்சம் லைட்டாக கான்ஷியஸ் ஆயிடுவான். ஆனால் வந்துட்டு லைக் அவர் வந்து தெளிவாக சொல்லிடுவார் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அது ஒரு அப்படியே பண்ணியே காமிச்சிடுவார் லைக் எல்லாமே. அதனால அது பார்த்து காப்பி பண்ணி பண்ணுறது என்னதான் ஒரு மல்டிபிள் டேக்ஸ் எடுத்தாலுமே ஜாலியாக பண்ணதுனால எனக்கு பெருசாக அவங்களுக்கு மேபி கஷ்டமா இருந்திருக்கலாம், எனக்கு ஒன்றும் கஷ்டமா தெரியல. இந்த வாய்ப்பு எப்படி ஃபர்ஸ்ட் உங்களை தேடி வந்தது? ஏன்னா அகைன் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த மாடர்னா இல்லைன்னா வந்து க்ளோஸ் மவுத்ல இல்லைன்னா கொஞ்சம் அந்த மாதிரி சட்டிலாக பாடக்கூடிய ஒரு பாடகி நீங்க. இங்கே வரும்போது இது ஊர் ஸ்லாங்ல பாடணும் அப்படின்னும் போது ஆப்வியஸா முதல் சாய்ஸா நீங்க இருந்திருப்பீங்களான்ற ஒரு டவுட்டு. உங்களை நோக்கி அது வரும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? அண்ட் உள்ள போனோடனே ஓகே நம்ம தான் பாடுறோம், எப்படி கலக்கிறோம் பார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல, அது எப்படி? எனக்கு வந்து ஆப்வியஸ்லி லைக் கிடைச்ச சாங்ஸ் எல்லாம் அது வந்து ஒரு அந்த ஒரு ஜோன்ல இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி சாங்ஸ்லாம் லைக் என்னால் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை. அது கேட்ட உடனேவே ஓகே நம்ம வாய்ஸ்ல நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பெருசா பயம் லைக் ஐயோ இது மாதிரிலாம் நம்ம பண்ணதே இல்லை தான். ஆனா நான் சின்ன வயசுல இருந்து நிறைய பாடியிருக்கேன்ல இந்த மாதிரி சாங்ஸ், அது என் வாய்ஸ்ல எப்படி இருக்குங்கிறது நான் கேட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு சாங் இந்த மாதிரி வரும்போது தான் நம்மளோட பொட்டென்ஷியல்ல கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற மாதிரி. வீட்டில் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து இப்போ ஆக்சுவலி நம்ம வாய்ஸ்லேயே ஒரு சாங் வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான். பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. அண்ட் இப்போ நாங்கள் வந்து ஃபியூ லைன்ஸ் கேட்கலாமா உங்களுடைய குரலில்? லைவாக நான் கேட்குறேன், ஆடியன்ஸும் வந்து கேட்பாங்க.
லே 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 பார்த்து வளைச்ச தேக்கு ஓம்பட்ட உடம்பு சோக்கு என்ன குத்தும் குறும்பு மூக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து தாக்கு. இதுக்கப்புறம் அவர் பாடுவாரு. சோ அப்புறம் அந்த கெஞ்சுறேனே அதுவும் அந்த நடுவில் வரும்ல, நடுவில் உங்களுடைய குரல் திக்குறனே உன்னை கண்டு விக்கிறனே செட்டையில சிக்கிறனே கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறனே கெஞ்சுறனே கிட்ட வந்து மிஞ்சுறனே உன்னை தொட்டு கொஞ்சறனே என்ன விட்டு விலகி போகிறனே. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பொட்டல மிட்டாய் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா சந்தோஷ் நாராயணனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அண்ட் ஏதாவது சொல்லியிருப்பார்ல? அவர் ரொம்ப ஜாலி, உள்ள போன உடனேவே செம்ம ஜாலியா இது கிண்டல் பண்ணிட்டு அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி டைம் இல்ல நீ தான் ஃபைனல் வாய்ஸா இருக்கணுமா அப்படின்னாரு. ஆமா சார் எனக்கும் நான் தான் ஃபைனல் வாய்ஸா இருக்கணும், வெக்கமே இல்லைம்மா உனக்கு அப்படின்னா. ஸோ அதுதான் கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு அப்படியே லைக் என்கரேஜ் பண்ணிட்டே பாடிட்டு இருந்தாரு. சூப்பரா பாட்ட, செமையா பண்ணேன், இந்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் இல்லை அப்படின்னாரு. ஆமாம்மா இந்த மாதிரி நான் பாடினது இல்லை அப்படின்னு. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா ஒரு ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி இருந்தது. ஓகே. அண்ட் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஏதாவது சொல்லியிருப்பார்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த மாதிரி? அவருக்கு கொஞ்சம் மேபி அவர் என்னோட மற்ற சாங்ஸ் எல்லாம் கேட்டிருந்திருப்பாரு இருக்கும், அவருக்கு தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்காரு. ஏதோ இந்த மாதிரி ஓகே அவளை வச்சு பாட வச்சிடலாம் எப்படியாது அப்படின்ட்டு தான் கூப்பிட்டுருப்பாரு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது சொல்லலை, ஆனா நல்லா வந்திருக்க பாட்டு அப்படின்ற மாதிரி சொன்னா. விவேக் சாரியுமே ஷூட்ல பார்க்கும்போது அதான் சொன்னாங்க, சூப்பரா வந்திருக்கு. டைரக்டர் சாரியும் பார்த்தேன், பாண்டியராஜ் சாரியும் பார்த்தேன், எல்லாருமே நல்லா வந்திருக்கு சாங். அந்த லே லே வந்துட்டு முதல்ல போட சொன்னதே அவங்கலாம் சஜஸ்ட் பண்ணி தான், லே லே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை போட சொன்னாங்க. பியூட்டிஃபுல். அண்ட் வந்து சுப்லாஷினி அப்படிங்கிற ஒரு பேரே வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு பேர். நிறைய பேர் சுபாஷினின்னு சொல்லலாம், இல்ல சுப்லக்ஷ்மின்னு சொல்லலாம், ரெண்டையும் கலந்த மாதிரி சுப்லாஷினி. இது வந்து எப்படி உருவாச்சு இந்த ஒரு பேர்? அதெல்லாம் சும்மா லைக் எனக்கு பன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் ஓலறிட்டே இருப்பேன் நிறையா, அதனால சும்மா நம்ம என் பேர் கிடையாது அது. அப்படியா? ஓ அதுவே இப்பதான் நான் நினைச்சேன் அது உங்களுடைய ஒரிஜினல் பேர்லாம் கிடையாது. ஓகே, ஒரிஜினல் சொல்வீங்களா? இல்ல வேணாம், ஏன்னா நான் இங்க ஒரிஜினல் பேர் சொல்வேன், அதுக்கப்புறம் அது மைண்ட்ல நிக்கும். ஏன்னா ஒரு தடவை என்ன 10,000 பேர் 30,000 பேர் முன்னாடி நான் பாடிட்டு இருக்கேன், என்னோட கவர்மெண்ட் ஃபுல் நேம் எங்க அப்பா பேரெல்லாம் சேர்த்து கூப்பிட்டுறாங்க ஸ்டேஜ்ல. ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதுவே ஏதோ ஒரு 4 பேர் மண்டையில ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரிஜினல் பேர் வேணாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்ப இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு? அதுதான் அந்த பிளா பிளானாலயா? ஆமா ஆமா, சும்மா ஏதாவது பண்ணலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ஐ வாண்டட் a நேம், லைக் ஒரு யூசர் நேம் மாதிரி வேணும் எனக்கு தேவைப்பட்டது. அது அந்த அண்டர்ஸ்கோரு டாட்டு அதெல்லாம் வைக்காம, ஏன்னா இப்போ நான் நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நிறைய ஷோஸ்ன்னு இல்லை, ஷோஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் வந்துட்டு மக்கள் கூட பேசும்போது இதுதான்ப்பா என்னோட இன்ஸ்டாகிராம கொஞ்சம் இது ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இது அண்டர்ஸ்கோர் கணேசன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுக்காக ஒரு சேஞ்ச் பண்ண ஒரு நேம் தான், வேற ஒன்றும். அதே வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி என்னோட எல்லாத்துக்குமே மாறிடுச்சு, அவ்வளோதான். ஸோ உங்களுடைய முதல் பாட்டு காத்தாடியே இவ்வளோ பெரிய ஒரு ஹிட், எந்த பக்கத்து போனாலும் யார் வந்து முதல்ல இதை பாடியிருக்கா? இந்த ஒரு குரல் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப ஏர்தி வாய்ஸாக இருக்குது, நம்ம வந்து கேட்குறதுக்கே ரொம்ப அப்படியே வந்து எலகலாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட விஷயம். பட் ஆனால் யாருமே உங்களை கண்டுபிடிக்க முடியல. அப்போ உண்மையை சொல்லணும்னா யார் இந்த பொண்ணுன்னே தெரியாமலாம் பாடிட்டு இருந்த காலம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாட்டு பாடிட்டீங்க. காத்தாடியில் ஆரம்பிச்சு கோல்டன் ஸ்பேரோ, கிஸ்கு, ராசா ராசா, இன்னும் என்ன இல்லை பொட்டல மிட்டாய் வரைக்கும் வந்தாச்சு. நீங்க எல்லா பாட்டும் ட்ரெண்டிங்லயே இருந்திருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? அது 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 எப்படி வந்து அந்த ஒரு அமைஞ்சது? ஐ மீன் நிறைய பாட்டு மக்களுக்கு தெரியாமலும் இருக்கு. ஆனா இப்போ காத்தாடி வந்துட்டு 2020 டிசம்பர்ல வெளில வந்த சாங் அது. ஆனா அதுக்கு மேஜரா அப்ரிசியேஷன் கிடைச்சது. அப்பயுமே ஒரு இது இருந்தது, ஒரு ட்ரெண்ட் போயிட்டு அடங்கிடுச்சு. ஆனா 2023 எண்டு 2024 தான் வந்துட்டு நிறைய பேர் அதை வந்து இன்னுமே கவனிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலி அப்ப ரிலீஸ் ஆகும் போது
நம்ம முதல் பாட்டு நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே விட்டதுக்கு இவ்வளோ பேர் கேட்பாங்கன்ட்டு நான் அப்போ அது கூட நினைச்சு பார்க்கல. லைக் எல்லாமே ஆகலனாலும் அட்லீஸ்ட் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த சாங்ஸ். நைஸ். அண்ட் உங்களோட முதல் பாட்டு வந்து கேட்கலாமா? காத்தாடி ஃபியூ லைன்ஸ். நான் கத்துல கட்டின கொட்டைய கட்டி ஆளு ரசாவே, உன்னை பார்த்த நாளிலேருந்து என் கையில ரோசாவே, நீ மொக்க சீன்னு போட்டா கூட இருக்கு மசாவே, ராசாவே ரோசாவே, மனசுக்குள்ள சிக்காத நீ, என் கண் ரெண்ட தெக்காத நீ, என்ன மேல பறக்க வைக்காத நீ, சோக பாட்டு எழுத வைக்காத நீ, காத்தாடி நீ உன்னை கையில் பிடிக்க தவிக்கும் கூத்தாடினா என்ன மறந்து போற நீ, காத்தாடி நீ உன்னை கையில் பிடிக்க தவிக்கும் கூத்தாடினா என்ன மறந்து போற பறந்து போற. நான் வந்து பிச்சு ஏதோ எடுத்துட்டேன் இஷ்டத்துக்கு. நீங்க என்ன படம் நாங்க வந்து கேட்போம் அந்த மாதிரி வந்து திருப்பி ஆஹா அப்படின்னு ரிலீவ் பண்ண மாதிரி தான் இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து அந்த கோல்டன் ஸ்பேரோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துட்டு அமைதி இல்லையா? இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி உங்களை தேடி வந்தது? ஜிவி எப்படி உங்களை நோட்டீஸ் பண்ணாரு? ஆக்சுவலி அவருக்கே மறந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் 2021லயோ 22லயோ ஒரு இது பாடியிருந்தேன். ஒரு தெலுங்கு சாங் என்ன ட்ரை பண்ண வச்சிருந்தாங்க. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. அந்த சாங்க்கு அப்ப ஒர்க் அவுட் ஆகல. அதான் அவருக்கே மறந்துருக்கும் அந்த சாங் நான் ஒன்னு ட்ரை பண்ணங்கிறதே மறந்துருக்கும். ஆனா லைக் அவங்க இன்ஜினியர்ஸ் யாரோ என்ன சஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு இப்பதான் எனக்கே தெரியும். லைக் இவங்க தான் வந்துட்டு உங்க நேம் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யாருக்காதுலயோ அது பட்டிருக்கு என்னோட சாங்ஸ் இல்லது இல்லைன்னா காத்தாடி மேபி அவங்களுக்கு கேட்டு அது மூலியமா அப்பதான் கொஞ்சம் ட்ரெண்டும் ஆயிட்டு இருந்தது காத்தாடி. ஸோ அது மூலியமா கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஓகே. அண்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் அது தெரியுதா அப்படின்லாம் தெரியல. எல்லாரும் உங்களோட பாட்டை என்ஜாய் பண்ணாங்க. ஆனா உங்கள் பாட்டையும் மிஞ்சி ஷீலாவுடைய டான்ஸை வந்து பார்த்து எல்லாரும் மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பட் ஆனா அகெயின் கிஸ்க்கு 4 லாங்குவேஜ் பேன் இண்டியா சிங்கர் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து நாங்க சொல்லலாம். அதுவும் வந்து இந்த 1 இயர் ஸ்பேன்ல பேன் இண்டியா சிங்கர் அப்படின்னும் போது ஆமா நாங்க சொல்லுவோம். சரி சொல்லுங்க. ஸோ வந்து அகெயின் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடா எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இத்தனை லாங்குவேஜ்லயும் இவ்வளோ லாங்குவேஜ்ல பாடுறதுக்கு முதல்ல வந்துட்டு கஷ்டமா இருந்தா? ஏன்னா இல்லைன்னா முன்னாடியே அந்த லாங்குவேஜ்லாம் தெரியுமா? ஹிந்தி வந்து சும்மா லைட்டா தெரியும். லைக் மேனேஜ் பண்ணுவேன். ஓகே. எங்கேயாவது போனா. ஆனா ஹிந்திக்காரங்க கேட்டா ஓ உங்களுக்கு ஹிந்தி அவ்வளவா வராதா அப்படின்ற அளவுக்கு பேசுவேன். ஆனா பேசிடுவேன் அந்த மாதிரி. ஆனா ஹிந்தி சாங்ஸ் நிறைய கேட்டிருக்கேன். தெலுங்கு சாங்ஸ் கேட்டிருக்கேன். ஆனா வந்துட்டு செகண்ட் டைம் நினைக்கிறேன் இதுதான் தெலுங்கு ட்ரை பண்ணது. நிறைய ஹெல்ப் இருந்தது. லைக் டிஎஸ்பி சார் ஸ்டுடியோல லைக் அபிஷேக் சார்னு ஒருத்தங்க இருப்பாங்க, எஸ்பி அபிஷேக்னு. அவங்க வந்துட்டு ஃபுல்லா லைக் கோஆர்டினேட் பண்ணி லைக் இதை ஃபுல்லா எனக்கு சூப்பர்வைஸ் பண்ணி பண்ணது அவங்க தான். ஸோ ஐ திங்க் கிரெடிட்ஸ் வில் கோ டு ஹிம். நான் நிறைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன் அவங்க கிட்ட இருந்து. லைக் ஒரு 2-3 நாள் வச்சு இது அந்த ப்ரொனன்சியேஷன் மட்டுமே நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கன்னடா வந்துட்டு யாரும் இல்லை. அப்போ ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணும்போது கன்னடா சூப்பர்வைஸ் பண்றதுக்கு யாரும் இல்லை. ஆனா ரெக்கார்ட் பண்ணி அமிச்ச உடனே பெருசா எதுவும் மிஸ்டேக் சொல்லலை லிரிசிஸ்ட். சரி ஓகே நம்ம கரெக்டா தான் பாடிருக்கோம் போல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ கன்னடா, ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், அவ்வளவுதான். இந்த மலையாளம் மட்டும் ஏன் விட்டுட்டீங்க? மலையாளமா? அது அவங்களுக்கே வந்துட்டு மலையாளம் கொஞ்சம் நம்ம வாயிலுக்குள்ள வர்றதுன்ட்டு கஷ்டங்கிறதுனால அவங்களே வந்துட்டு. ஆனா மலையாளம் சாங்ஸ் ஆர் கம்மிங். லைக் வேற சாங்ஸ் ஆர் கம்மிங். இது ஒரு கவர் வெர்ஷன் மாதிரி 4 லாங்குவேஜ் சேர்த்த மாதிரி உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியுமா? தமிழ்ல பாடிட்டே இருக்கும்போது திருப்பி அப்புறம் ஒரு நடுவில் ஒரு தெலுங்கு வேர்ஸ், திருப்பி வந்து கன்னடா வேர்ஸ், அப்புறம் வந்து திருப்பி ஹிந்தி, அந்த ஒரே பாட்டுல வந்து 4 லாங்குவேஜ் வர மாதிரி. ஏன்னா நீங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வியர்டா குவேக்கியா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா ரெஹர்ஸ் பண்ணி பண்ணுவேன். நீங்க ஆன் ஸ்பாட்ல கேக்குறீங்களே பண்ணுவீங்க. சுப்லக்ஷ்மி கிட்ட அந்த ஒரு திறமை இருக்கு. ಫೋಟೋ ನೀ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೋ, ಬೇಕಾದಷ್ಟು ನೋಡಿಕೋ, ಕಣ್ಣಿಗೆ ಹಬ್ಬ ಮಾಡಿಕೋ, ಬೇಡ ಅನ್ನಲ್ಲ. ಕಣ್ಣಿ ಫೇಸಲು ಗೀಸಲು ಮಾರ್ಫಿಂಗ್ ಸೇಸಿ ಪಿಚಿ ಪಿಚಿ ವೇಷಾಲೆ ಸಾರು, ತಪ್ಪಡು ಮಾರುಂಗಿ ಸಲ ತಪ್ಪಡು ಮಾರುಂಗಿ, ತಪ್ಪ ತಪ್ಪ ತಪ್ಪಡು ಮಾರುಂಗಿ. ಸಪ್ಪನರೆ ರಾಜ ಸಪ್ಪನರೆ ವೇಂಡ, ಸಪ್ಪ ಸಪ್ಪ ಸಪ್ಪನರೆ ವೇಂಡ.
நாலு லாங்குவேஜ் பட் நான் அழகான ஒரு சேஞ்ச் ஓவரா இருந்தது. இப்போ இந்த செப்பு நிறைவ ராஜா அப்படிங்கிறது வந்து அவ்வளவு வந்து எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் ஒண்ணுமே எதுவுமே இருக்காது, வெறும் அந்த கை ஆக்ஷன் காட்டியே வந்து ரீல்ஸ் போட்டிருப்பாங்கல்ல. பட் ஆனா இந்த லிரிக் பாடும்போது உண்மையாவே இந்த சுப்லாஷ்னிக்கு வந்து அப்படியே இந்த கோவத்தோட பாடுறது அவர் வந்து அந்த அப்படியே ஃபீல் பண்ணி மெத்தட் ஆக்டிங் மாதிரி மெத்தட் சிங்கிங் ஏதாவது ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபுல்லா அந்த சாங்க்கு எல்லா லாங்குவேஜஸ்லயுமே அது இட் ஃபெல்ட் மோர் லைக் ஆக்டிங் than சிங்கிங். ஏன்னா அவங்க வந்துட்டு அப்படியே அந்த ஒரு லைக் அந்த ஒரு செக்ஸினஸ் அந்த வாய்ஸ்ல கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நிறைய இது பண்ண வேண்டியது, நிறைய அட்டெம்ப்ட்ஸ் பண்ண வேண்டியது ஆக்சுவலி. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது சுத்தமா இல்லை. ஏன்னா லைக் தட் இஸ் மை செகண்ட் பிளேபேக் சாங்கு. ஸோ நான் வேற எதுலையுமே பெருசா ஆக்டிங்ன்ற மாதிரி பெருசா அந்த எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து பெருசா பண்ணது இல்லையா. பெருசான்ற வார்த்தையே ஒரு 10 தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் கடந்த. பட் அதுல வந்துட்டு அதுதான் மெயினான இதுவா இருந்தது, அந்த ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து கிராக் பண்றதுக்கு. ஓகே. ஸோ ஆமா, அந்த ஒரு செக்ஸினஸ் கொண்டு வரதுக்கு நிஜமாலே எல்லாமே மூஞ்சி அப்படி இப்ப ஏதாவது ஒண்ணுத்துல சிரிச்சிட்டே பண்ணோம்னா அப்படியே சிரிச்சிட்டே பாடுறது, அதுக்கப்புறம் அப்படி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பாடுறது, அந்த மாதிரிதான் ஃபுல் ரெக்கார்டிங்ல அப்படிதான் இருக்கும். அண்ட் ராசா ஃபியூலன்ஸ் பிகாஸ் ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து உங்களோட நான் வந்து யோசிச்சு பார்க்கும்போது நான் கேட்கும் போதே எல்லா பாட்டுக்குமே வந்து ரீல்ஸ் வந்து எக்கச்சக்கமா ஓடி இருக்கு. அந்த ஒரு ஹூக் உங்களுடைய வாய்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது கேஷுவலா அப்படியே வந்துருதா இல்லைன்னா வந்து யோசிச்சு பண்றீங்களா? அது வந்து நிறைய கான்சியஸான சாய்ஸஸ் தானே இப்போ நிறைய பண்றது. ஸோ லைக் அதுவும் யோசிச்சு தான் பண்ணுவாங்க. கோல்டன் ஸ்பேரோ இப்போ பாடும்போது தனுஷ் கூட பாடின அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைக் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தனித்தனியா ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க. பட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பாட்டு வர வரைக்கும் எனக்கே தெரியாது அவர் பாட போறாரு. லைக் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட பார்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன். ஏன்னா இட் வாஸ் ஸ்டில் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ். நான் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைக் போய் அவங்க டியூன் சொல்றாங்க, நான் பாடுறேன். அது மோஸ்ட்லி என்ன சாங் எல்லா சாங்ஸும் மெயின்லி மியூசிக் டைரக்டர்ஸ் பாட தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு டிராஃப்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை, இது வந்து ஃபுல்லா டியூன் பண்ணி அப்படியே சொல்றாங்க, நான் ரெக்கார்ட் பண்றேன். அப்ப கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சாங்ன்றதுனால ஓகே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு போவோம், வேற யாராவது வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேல் பார்ட்ஸ் எல்லாமே ஆட் ஆகுது எனக்கு. ஸோ அதனால லைக் ஷூட் போது தெரியும் லைக் இவங்க எல்லாருமே பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது லிரிக்கல் வீடியோ ஷூட் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டுத்துக்குமே ஒரு 3-4 மாசம் கேப் இருந்தது. அப்பதான் அறிவு சாரோட வாய்ஸ் என்ன எங்க பதிஞ்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். ஜிவி சாரும் பாடுறாங்க, தனியா வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து பாடுற மாதிரி வேற ஒரு செக்மெண்ட் இருக்கு அப்படின்னு ஜாலியா இருந்தது. நைஸ். நீங்க பாடினதை கேட்டுட்டு யாராவது செலிபிரிட்டிஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல சூப்பரா பாடிருக்கீங்க சுப்லாஷ்னி அப்படின்னு, ஒரு மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் அ செலிபிரிட்டி? அது நிறைய செலிபிரிட்டியா கூட இருக்கலாம். நிறைய பேர் சொல்லும் போது எனக்கு ஷாக் ஆச்சு, வா இவங்க வந்து இது சொன்னாங்க எனக்கு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆச்சு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் விஜய் ஆண்டனி சார் கால் பண்ணி பேசினாங்க. எனக்கு இது வந்து ஈவன் பிஃபோர் கோல்டன் ஸ்பேரோ ரிலீஸ் காத்தாடி கேட்டுட்டு சூப்பரா பண்ணிருக்கீங்க சுபாஷ், லைக் என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னா, நான் அதோ வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னா, ஏன் நீங்க மியூசிக் ஃபோக்கஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கான்வர்சேஷன் ஹோல்ட் பண்ணி லைக் நிறைய என்கரேஜ் பண்ணாரு. ஸோ அது எனக்கு எப்பவுமே கொஞ்சம் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். நான் ஈவன் வேலையை விட்டுட்டு கூட நான் அவர்கிட்ட போய் லைக் இது போட்டிருந்தேன், அந்த மாதிரி அவருக்கு ரீச் ஆகிற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். அந்த மாதிரி லைக் விட்டுட்டேன் சார், நான் இப்போ ஃபுல் டைம் மியூசிக் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது எப்போவுமே மறக்க முடியாத ஒரு கான்வர்சேஷன். அண்ட் வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து அவர் மியூசிக் பண்ண போறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சத்தியமாக சொல்றேன், கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் பாடலை அவருக்கு. ஸோ ஆனால் ஹோப்ஃபுல்லி சம்டைம் வெரி சூன். பியூட்டிஃபுல். அண்ட் உங்களுடைய கவர் வெர்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போதே வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இப்போது ஜிவி கூட பாடியிருக்கீங்க, அண்ட் சந்தோஷ் நாராயணன் அவருடைய இசையிலையும் வந்து பாடியிருக்கீங்க. இப்படி வந்து எல்லாரோடையும் ஒரு பக்கம் வந்து டிஎஸ்பி கூடயும் பாடியிருக்கீங்கன்னும் போது ஏஆர் ரஹ்மான் சார் அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து உங்களோட கவர் வெர்ஷன்ஸாக நம்ம வந்து கேட்டிருக்கோம். அவர் கூட எப்போ வந்து வாய்ப்பு, அவர் கூட ஏதாவது கான்வர்சேஷன் நடந்ததா? அவர் கூட எல்லாம் இன்னும் கான்வர்சேஷன் நடக்கல, பட் ஹோப்ஃபுல்லி சோன் அதெல்லாம் அதுவுமே ஒரு கனவு தான்.
அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு சின்மயி அண்ட் அகைன் சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்க 2 பேரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பாடலாம் நீங்கள் வந்து லைக் கவர் சாங்ஸ் மாதிரி நிறையா பண்ணுவீங்க. ரெக்ரியேஷன் லைக் உங்களுடைய வாய்ஸில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நிறைய இமேஜின் பண்ணி நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஸோ அந்த எங்களுக்காக அந்த மாதிரி ஒரு உங்களுடைய குரலில் அவங்களோட பாடல்கள் ஏஆர் சாருடைய பாடல்கள் ஏதாவது கேட்க முடியுமா? மேபி இது பார்த்துட்டு கூட ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அடடா எல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் தான். तेरे बिना तेरे बिना चांद का सोना रोजा पूए मुल कायम सेदा नायमा तर पेसी पेसी லிரிக்ஸ் தெரியும். ஆனா வந்துட்டு அது இசையில கொஞ்சம் மிதந்துட்டதுனால லிரிக்ஸ் அவ்வளவா கவனிக்கலாம். அவ்வளவுதான். ஏஆர் அவரோட டான்ஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், அப்படியே போயிடுற மாதிரி. அகைன் நான் சக்தி ஸ்ரீ கோபாலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் அவங்களோடது நீங்க அடிக்கடி ஹம் பண்ற சாங்கா இருக்கலாம். தட்டுக்கெட்டு மனசு தானாக வெடிக்க மொட்டை வெயில் கூட குளிராக அடிக்க உச்சந்தலை ஏறி உசுரோட கொலுக்க பச்சை இதயத்தை அவ பத்த வச்சு தெரிக்க கல்லுக்குள்ள அனல பூ போல தெரிச்சான் உள்ளுக்குள்ள நஞ்சு சேர்ந்தேத்தான் முடிச்சான் இது ரொம்ப எனக்கு டீ கட்டி போட்டா ஒரு தீ கண்ணு 2 உருட்டி கட்டி போட்டா ஒரு தீ. நீங்களும் சிங்கரா? நாங்க வந்து பாத்ரூம் கூட இல்ல, ஒரு வாரமா நல்லா பாடுறீங்க, நல்லா பாடுறீங்க. நான் இமிட்டேட் பண்ணுவேன், அதான் மேட்டர். தனியா பாட சொன்னா அது லைக் தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன்ட் மியூசிக். சோ அதனால அவங்க ஒரு வாய்ஸையும் இமிட்டேட் பண்ணி யார் வாய்ஸ் இமிட்டேட் பண்ணா லைக் ரொம்ப இதுவாகுது அப்படின்ற மாதிரி கத்துக்கிறேன், நானும் கத்துக்கிறேன் அப்படின்னு. பட் ஆனா இட் வாஸ் பியூட்டிஃபுல். நிறைய விஷயங்கள் வந்து உங்க கூட வந்து அப்படியே பாடும்போது பேசும்போது இன்னும் வந்து உங்களை பத்தி அப்படியே ஒரு லேயரா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு முட்டைக்கோஸ் சாரி. அண்ட் அடுத்தடுத்த பாடல்கள் வந்து ஏதாவது இருக்கா லைனப்ல? நீங்க வந்து யாருக்கு பாடுறேன் என்ன பாடலாம் சொல்ல தேவையில்ல, அட்லீஸ்ட் ஒரு நம்பர்ஸ் ஏதாவது. கண்டிப்பா இருக்கு. நானே ஆக்சுவலி மறந்துட்டேன் நான் எவ்வளவு சாங்ஸ் பாடினேன் அப்படின்ட்டு. ஆனா நிறைய பாடினேன், ஒரு 8 songs மாதிரி. ஆனா அது எப்போ வரும் எங்க எப்படி வரும்லாம் தெரியாது, வர வேண்டிய டைம்ல கரெக்டா வரும். அது மேபி ஒரு அக்ராஸ் ஒரு 4 years கூட வரலாம் இந்த 8 songs. So we never know, but like upcoming ஒரு few monthsல we can expect at least 2 to 3 songs. Okay, nice. Actually சிங்கர் சுப்லாஷ்னி ஒரு பக்கம் இருக்கலாம், நீங்க வந்து பாடுறீங்க ஆடுறீங்க. ஆமா, இந்த மியூசிக் சாங்ஸ்ல எல்லாம் வந்து அது வந்து சும்மா ஒரு மூமெண்ட் அது இருக்குல்ல, அத சொல்றேன். பாடுறீங்க ஆடுறீங்க, அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து நீங்க குடிக்கிறீங்க இல்லையா? என்னைக்காவது உங்களுக்கு வந்து இந்த ஆக்டர் சுப்லாஷ்னி அப்படிங்கிற ஒரு பரிமாணம் எடுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கா? ஆக்டிங்ல ஆசை இருக்கா, ஆனா வந்து எனக்கு ஹீரோயினாலாம் பண்ணணும்னு அது ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸ் வேணாம். ஸோ லைக் எனக்கு ஆக்சுவலி காமெடில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா அந்த ஒரு காமெடியன் அந்த ஒரு கமெடியனோட ஸ்பேஸ் ஃபில் பண்ணது அது வந்து ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி ஒரு கமெடியனா ஆக்ட் பண்றதுக்கு தான் நிறைய ஆக்டிங் தெரிஞ்சிருக்கணும். அதுக்குதான் இல்லை, ஆனா அதுக்குமே அந்த ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணி சிரிக்க வைக்கிறது அதுவுமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு ஆசை இருக்கு. ஓகே, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ வந்து நம்ம உரிக்க முட்டைக்கோஸ் மாதிரி சுப்லாஷ்னியோடைய தாட்ஸ் நம்ம வந்து கேட்குறோம்ல, அந்த மாதிரி இப்போ வந்து நீங்க ஓப்பனா சொல்ல போறீங்க. நீங்க ஒர்க் பண்ண 3 மியூசிக் டைரக்டருடைய பிடிச்சமான விஷயங்கள் அவங்க கிட்ட அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்வியஸ்லி ஜிவி பிரகாஷ், அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சேர்த்த மாதிரி. ரொம்ப ஸ்கெடியூல் படி செம்மையா லைக் எனக்கு இது பண்ணவங்கன்னு சொல்லலாம். மேபி லைக் கரெக்டா டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப பக்காவாக இருந்தது. தட் ஆல்சோ ஷோஸ் ஹவு வெல் ஹி ஹஸ் பிளான்ட் அண்ட் ஆர்கனைஸ் அண்ட் எவ்ரி திங். ஆப்வியஸ்லி சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ சாங்ஸ் அவங்களோடது கேட்டிருக்கோம். ஆனால் வந்துட்டு அவங்க கூடயே ஒர்க் பண்ணும்போது அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்ற நம்மளுக்கு அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல. ஸோ ரொம்பவே லைக் ஒர்க்கஹாலிக்கான பர்சன்னு சொல்லலாம். நிறையா ப்ராஜெக்ட்ஸ் அப்பயே அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. ஹி வாஸ் ஆல்சோ ஆக்டிங் இன் அ மூவி. ஸோ லைக் நல்லா இருந்தது அங்க பாக்குறதுக்கு. அண்ட் ஹவு தே கொலாபரேட்டட் ஆன் த சாங். லைக் அந்த அன்னைக்கு தனுஷ் சாரும் இருந்தாங்க, அறிவு சாரும் இருந்தாங்க. ஸோ அந்த
to see a collaboration come alive for a movie எனக்கு அதுதான் first time. So அதனால it was very nice to watch. So அதனால ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் டிசிப்ளின் எல்லாமே எனக்கு அதை பார்த்து ஓ இதனாலதான் அவங்க அந்த நிலைமையில இருக்காங்கன்ற மாதிரி அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. பியூட்டிஃபுல். அண்ட் எல்லா பாட்டும் பாடினீங்க. கோல்டன் ஸ்பேரோ அதுவும் ஒரு 2-3 லைன். கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன்தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ கப்பல் கோலு இவ சிங்கிள சுத்தின கேர்ளு சங்கதி என்னன்னு கேளு இனிய வந்தா ஆளு நித்திலி மீன் ஒரு கெத்துல சுத்துற நீன்னு நிக்குது லைனு நீ மின்னுக்குற மூணு. நைஸ். இந்த மாதிரி கோக்கியான லிரிக்ஸ்னா வந்து ஜாலியா நீங்க வந்து அது லிரிக் பார்க்கணும், அந்த ஒரு டென்ஷன்ல இருக்கணும், அந்த மாதிரி இல்லாம அப்படியே ஒரு வைபா நீங்க வந்து பாடிக்கிறீங்க, ஈஸியா பாடிடுறீங்க. இந்த லிரிக் எனக்கு கண்டிப்பா மறக்காது. ஏன்னா நான் அவ்வளவு தடவை பாடியிருக்கேன். கடந்த ஒரு 10 மாசத்துல நான் நிறைய பாடியிருக்கேன். அதனால எனக்கு நைஸ். அண்ட் அடுத்து தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுக்கு ஒரு இடத்துல நின்றுட்டே பார்க்க முடியாது. லைக் நடந்துட்டே இருப்பாரு, ஓடிக்கிட்டே இருப்பாரு, லைக் ஸ்டூடியோக்குள்ள வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாரு. அதுவும் நம்ம பண்ண பாட்டு வேற அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் நம்பர் ஆயிடுச்சா நல்லா உட்காந்து ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இது பண்றது. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அவங்க ஸ்டுடியோல போனாலே அப்படியே ஃபீல் லைக் ஹோம், லைக் ரொம்ப வெல்கமா ஃபீல் பண்ண வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம கிட்ட பேசுறதே ஒரு ஜாலியா பேசுவாரு. ஸோ அதனால ரொம்ப லைக் ஒரு பாட்டு கேட்கணும்னா லிசனிங்னா உட்காந்துட்டு டெக்னிக்கலா எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் அந்த வைப்ல ஊறி பார்த்துட்டு தான் அவரு வைப் செக் பண்ணுவாரு. நைஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சந்தோஷ் நாராயணன் அவர்கள். கிட்டத்தட்ட லைக் சிமிலர் தான். ஆனா லைக் என்னால நம்பவே முடியல. ஏன்னா மெயினா அப்பதான் வந்துட்டு ரொம்ப ஃபேன் கேர்ள் பண்ணிட்டு இருந்தேன் நான். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லிட்டு பா என்ன மாதிரி ஆல்பம்ல ரெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஆல்பம் இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைக் கான்வர்சேஷன்ஸ் அப்ப எனக்கு போயிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு கிடைச்சதே எனக்கு வந்து அந்த ஷாக்ல தான் நான் உள்ள போனேன். ஜாலியா பேச ஆரம்பிச்சாரு. ஆனா ஏற்கனவே ஒரு 2-3 தடவை அவரை பார்த்திருக்கேன் முன்னாடி ஷோஸ்க்குலாம் வந்திருக்கேன். அப்பயுமே அப்படிதான் இது யாரு தெரியுமா சுப்லாஷினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட ஜாலியா இன்ட்ரோடியூஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹில் மேக் யூ ஃபீல் லைக் யூ ஆர் ஆல்சோ அவர் லெவலுக்கே நம்மளை தூக்கி ஒஸ்திட்டு போய் நம்மள பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு என்ன சார் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா, இந்த மாதிரி இவ்வளோ ஜாலியா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் நீங்க அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும் அவரு எவ்வளோ ஜாலியா ஒரு காமெடி பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பர்சன் சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நேர்லயும் லைக் ஹில் மேக் யூ ஃபீல் வெரி மோட்டிவேட்டட் காம். நைஸ். அண்ட் பொட்டல மிட்டாய் வந்து நீங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஆர் வந்துட்டு இவ்வளோ பெரிய ரீச் அண்ட் இவ்வளோ லவ் எல்லா பக்கத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, படக்குழுவினர் அப்படின்னு சொல்லும் போது டிரெக்டர் உங்ககிட்ட இருந்து ஏதாவது சொன்னாரா பாண்டியராஜன் சார்? அண்ட் ஆல்சோ லைக் ஹீரோ நம்மளுடைய விஜய் சேதுபதி ஏதாவது சொன்னாங்களா, நித்யா மேனன் ஏதாவது சொன்னாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தான் நீங்க வந்து பாடிருக்கீங்க அப்படின்னும் போது. நித்யா மேனன் விஜய் சேதுபதி சார் கிட்டலாம் நான் பேசல நானு. ஆனா அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு ஷூட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்துட்டு சூப்பரா பாடிருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு டைரக்டர் சார். நல்லா வந்திருக்கு சாங்கு அப்படின்ட்டு சொன்னாரு. அதுவே நல்லா ஜாலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடியோ எடுக்கும் போது அவர் இருந்தார் டைரக்டர் சார். நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. அந்த சாங்க்கு மட்டுமே இல்லை, நம்ம பண்ணுற சில லைக் வீடியோ இதுக்குமே கொஞ்சம் லைக் காம்ப்ளிமெண்ட் பண்ணி லைக் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அண்ட் வந்து உங்களுடைய இந்த ஒரு சிங்கிங் ஜேர்னி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அழகாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாட்டு இப்போதான் நீங்கள் கற்றுக்குறேன் அப்படின்னு சொன்னாலுமே நம்ப முடியாத அளவுக்கு தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து அகைன் அந்த ஒரு லைக் மியூசிக்லேயே ஊர்ன ஒரு ஆள். லைக் வந்து சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் எல்லாத்துலேயுமே நான் வந்து இசை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனாக பார்க்கும்போது இன்னும் நிறைய பாடல்கள் நீங்கள் வந்து பாடணும். அண்ட் உங்களுடைய குரல் வந்து நாங்கள் இன்னும் நிறைய வந்து கேட்கணும், நிறைய நாங்கள் வந்து வைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். டெஃபினெட்லி டூ சிங் மோர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.